இந்த சுரங்கம் அமைகிறதுனால அங்க என்ன பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறதுக்காக இந்த எதிர்ப்புகள் அந்த அரசு வந்த உடனே அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அரிட்டாபட்டி பகுதியை பள்ளியர் பாதுகாப்பு பகுதியாக அறிவித்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 11 கிராமங்களை உள்ளடக்கிய 5000 ஏக்கரா நிலங்களை, மழையே இல்லை தண்ணியே இல்லை என்றால் கூட அங்கு இருக்கிற குண்டுகளும் துணைகளும் நீரை சேமித்து வைத்து வழங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது. அதனால்தான் சுரங்கங்களை தோண்ட விட மாட்டோம், தொழிற்சாலைகளை உருவாக்க விட மாட்டோம்னு இது பண்ணிட்டு இருந்தா தொழில் வளர்ச்சி எப்படி உருவாகும், அந்த மக்கள் பயன்பாட்டிற்கான அத்தியாவசிய பொருட்கள் எப்படி உருவாகும்? இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக, வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக மட்டுமில்லை, தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் வடிவம் எடுப்பதற்கு தயங்காது என்பதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தொழில்கள் வறுமையானால் அதை வரவேற்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களை தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என சித்தரிக்க முயற்சிப்பார்களே ஆனால் அவர்கள் தோற்று போவார். உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப தமிழ்நாடு அரசு இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? ஆனால் உண்மையிலேயே அதிகாரம் படைத்தது எது என்றால் ஊராட்சி. வெறும் கோரிக்கை அல்ல, எச்சரிக்கை. மத்திய அரசாங்கம் மீண்டும் தூத்துக்குடிக்கு மிக அருகில இருக்கக்கூடிய மதுரையிலேயே மற்றொரு தொழிற்சாலைக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கான உள்நோக்கம் என்ன? 2018 இருந்த ஆட்சியாளருக்கு தெரியும், 2024 இருக்கிற ஆட்சியாளருக்கு தெரியல அப்படின்னு சொல்றது என்பது எங்களை பொறுத்தளவு நாங்கள் நாடகமாக கருதுகிறோம். கடலிலே ஸ்டெர்லைட்டுக்கான மூலப்பொருள் வருகிறது கப்பலிலே. அந்த கப்பலை சுற்றி மீனவர்களுடைய படகுகள் முற்றுகையிட்டார்கள். இந்திய ஒன்றிய மோடியால் அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூழல் 17 உயிர்கள் அதிலே பறிக்கப்பட்டது. தூத்துக்குடியை பார்த்து இன்னொரு தூத்துக்குடி வந்துருங்கிற அச்சம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் சந்திப்போம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மக்கள் முன்னணி ஊடகத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில வேதாந்தா நிறுவனத்தோட டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான தொடர் போராட்டம், பல்வேறு இயக்கங்கள், கட்சிகள் எல்லாருமே எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காங்க. மக்கள் போராட்டங்கள் நடக்குது. தொடர்ச்சியாக மனு கொடுக்கறது, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறது, இது மாதிரியான பல்வேறு வடிவங்கள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழல்ல அங்க களத்துல என்னதான் நடக்குது, இந்த தொழிற்சாலையினால என்ன பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத குறித்து பேசுவதற்காக மதுரை மாவட்டத்தில் அந்த போராட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் தோழர் மீத்தா பாண்டியன் அவர்கள் நம்மளோடு இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். டங்ஸ்டன் தொழிற்சாலைங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்க பட்சத்துல இந்த சுரங்கம் அமைகிறதுனால அங்க என்ன பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறதுக்காக இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வருது. இந்த சுரங்கத்திற்கான ஆய்வுகளை 2018 அந்த பகுதியில சில வல்லுநர்களை வைத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யறீங்க அப்படின்னு அரிட்டாப்பட்டியை சேர்ந்த அன்றைக்கு உயிரோடு இருந்த அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரன், ஒரு சூழலியல் போராளி, பகுதி மக்களை இணைத்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தி செய்ய விடாமல் அனுப்பினாரு. தொடர்ச்சியாக அவர் எழுப்பிய கோரிக்கை என்பது அந்த பகுதி என்பது, அரிட்டாப்பட்டி பகுதி என்பது சிறு குன்றுகள், நீர்ச்சுனைகள், நீர்நிலைகள் நிரம்பிய ஒரு பகுதி. அந்த பகுதி ஒரு பள்ளியூர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிட்டாங்க. 2019 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 அந்த அரசு வந்த உடனே அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அரிட்டாப்பட்டி பகுதியை பள்ளியர் பாதுகாப்பு பகுதியாக அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதற்கு பிறகு இப்பொழுது 2024 ஒன்றிய அரசு ஏலம் விட்டிருக்கிறது. அந்த ஏலத்தை குறிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை தொடங்கி தூத்துக்குடியை நாசப்படுத்தி துப்பாக்கி சூட்டிலே முடித்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் என்கிற ஒரு நிறுவனம் அதை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. இது ஒரு ஆங்கில தினசரியிலே வந்திருந்தது. இந்திய ஒன்றிய அரசு ஏலத்திலே விட்டிருக்கிறது.
அது ஏலத்தில் எடுத்தது உட்பட வந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 11 கிராமங்களை உள்ளடக்கிய 5000 ஏக்கரா நிலங்களை இந்த ஆய்வக சுரங்கம் அமைப்பதற்காக அவர்கள் ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள். இந்த விளக்குகளிலே இருக்கக்கூடிய டங்ஸ்டைன் இலைகள், ஒளிவு மீளக்கூடிய இலைகளை, அதற்கான தனிமங்கள் அந்த பகுதியில் இருக்கு, அது எடுப்பதற்காக இந்த ஏலம் எடுத்திருக்கோம்ன்ற மாதிரி வந்தாங்க. கிராம மக்கள் ஒரே அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. கடந்த 15ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியாளரை நேரடியாக சந்தித்து இந்த பகுதி பல்லுயிர் மண்டலமாக நடப்பு அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்திருக்கிறது. அதையும் உள்ளடக்கிய அழகர் கோயில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 11 கிராமங்கள் உள்ளடக்கிய 5000 ஏக்கரா நிலங்கள் எடுப்பதாக செய்தி வந்திருக்கிறதே என ஆட்சியாளரிடம் கேட்கும்போது, ஆட்சியாளர் எனக்கு அப்படி ஒரு தகவலே இல்லை, அப்படி எந்த தகவலும் எனக்கு இதுவரை வரவில்லை, நான் இதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்கிறேன் என சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து வேதாந்தா நிறுவனமோ இல்ல வேறு எந்த நிறுவனமோ இதுவரை எங்களிடம் அப்படி ஒரு மனு செய்யவில்லை, இந்த பகுதியிலே நாங்கள் தொடங்க போகிறோம் என்கிற ஒரு வேண்டுகோளையோ மனுவையோ அளிக்கவில்லை, விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னு 18ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 19ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சர் பொன்முடி அவர் நேரடி நேர்காணலிலே சொல்லுகிறார், நிச்சயமாக இந்திய ஒன்றிய அரசு அப்படி ஒரு விண்ணப்பத்தை ஆலோசனை செய்யுமேயானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வேதாந்தாவினுடைய விண்ணப்பத்தை நாங்கள் நிராகரிப்போம் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அரிட்டாப்பட்டி ஊரில் 11 கிராம மக்களும் ஒன்றாக திரண்டு உயிரே போனாலும் இந்த பகுதியில் நாங்கள் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க அனுமதிக்க மாட்டோம், இது ஒரு விவசாய பகுதி, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தை சேர்ந்தது, மேலூருக்கும் அரிட்டாப்பட்டிக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது, மிக அருகிலே இருக்கக்கூடிய அது ஒரு மேலூர் ஒரு தாலுகா மையம், நிச்சயமாக பெரியாற்று பாசன பகுதி, அது பெரியாற்று பாசன வாய்க்கால்கள் போகக்கூடிய பாசனத்தால் பயன்படக்கூடிய பகுதி, மழையே இல்லை தண்ணியே இல்லை என்றால் கூட அங்கு இருக்கிற குன்றுகளும் சுனைகளும் நீரை சேமித்து வைத்து வழங்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றது. அதனால்தான் அதை பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியாக தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து கல்லூரி பேராசிரியர்கள், சூழலியல் போராளிகள் இவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த பகுதி பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை எந்த அடிப்படையான ஆதார அறிவு ஆய்வுகள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒன்றிய அரசு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கனிமங்களை வாரி கொடுக்கக்கூடிய, மண்ணுக்கடியிலே மலைகளுக்கு அடியிலே காடுகளுக்கு அடியிலே இருக்கிற கனிமங்களை வாரி கொடுப்பது என்கிற ஒரு புரோக்கர் வேலையை செய்யக்கூடியதாக செய்தார். சத்தீஸ்கராக இருக்கலாம், ஜார்க்கண்டாக இருக்கலாம், மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கே தேனி மாவட்டத்திலே நீட்டினோ என்கிற ஒரு இதை நாங்கள் ஆரம்பிக்க போறோம், மழையை கொடைய போறோம்லாம் அறிவித்தாங்க. போராட்டங்களின் விளைவாக அது இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. யானை மலையை அது இருந்த இடத்துல ஒரு சிற்ப நகரமாக மாற்றப் போகிறோம் கடந்த காலத்துல அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சொல்லும் பொழுது அதற்கு எதிராக ஒத்தக்கடையிலே மக்கள் போராடி அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஒத்தக்கடை தொடங்கி மேலூர் வரை இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சந்திக்கிறார்கள். மேலூரை தாண்டி பிஆர்பி அவர்களுடைய கிரானைட் நிறுவனம் அளவுக்கு மீறியதாக, அதிகாரத்திற்கு மீறியதாக அங்கே மலைகளை உடைத்து போட்ட சூழல்கள் இன்றைக்கும் இருக்கிறது. முன்னாள் ஆட்சியாளர் சகாயம் அவர்களுடைய முயற்சியிலே மக்கள் போராட்டத்தின் விளைவாக அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆக மேலூர் என்பது கிரானைட் சுரங்கம் அமைப்பது, டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது, கேக்கை வெட்டுவது போல மலையை இரண்டாக வெட்டி மலையை குடைந்தெடுப்பது என்கிற இயற்கை சின்னங்கள், சமணர்கள்
பதிவுகள், தமிழி கல்வெட்டுகள், இல்ல ஒரு பண்பாட்டு மண்டலமாக, ஒரு பண்பாட்டு அடையாளமாக அந்த மேலூர் வட்டாரம் என்பது இருக்கிறது. விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாயத்தை நம்பி இருக்கிற வட்டாரம் அது. இதிலே இந்திய ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறது. இதற்கு எதிராக மக்கள் நிற்கிறார். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் சரிதான். இப்ப ஒரு ஒன்றிய அரசு சார்பாகவும் இந்த தொழில் வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய நபர்களின் சார்பாகவும் ஒரு வாதம் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப ஒரு தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இந்த அரசால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலன்னு நம்ம தொடர்ச்சியா பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் போராடிட்டு இருக்க அதே சூழல்ல இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும்னா தொழில் வளர்ச்சி வரணும், நிறைய பல்வேறு நிறுவனங்கள் வரணும், புதிய அறிவியல் வளர்ச்சி வரணும். இதுக்கான தேவைகள் இருக்கு. மக்கள் பயன்பாட்டுக்கான சில கனிமங்களை எடுக்கிறதுக்கு சுரங்கங்களை தோண்டியே ஆகணும். இப்படி எந்த இடத்துலையும் சுரங்கங்களை தோண்ட விட மாட்டோம், தொழிற்சாலைகளை உருவாக்க விட மாட்டோம்னு இது பண்ணிட்டு இருந்தா தொழில் வளர்ச்சி எப்படி உருவாகும், அந்த மக்கள் பயன்பாட்டிற்கான அத்தியாவசிய பொருட்கள் எப்படி உருவாகும், இதுக்கான மாற்று என்னவா நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக தமிழ்நாட்டிலே தொழில் மண்டலமாக சென்னை தான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சென்னையை சுற்றித்தான் வருகிற எல்லா தொழில்களும் அங்கே இறக்கப்படுகிறது. கொஞ்சம் கோவையை மையப்படுத்தி சில தொழில்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அமைப்புகள் சார்பாக நாங்கள் உட்பட, தமிழ் தேச மக்கள் முன்னணி உட்பட, மதுரையை மையமாக கொண்டு, திருநெல்வேலியை மையமாக கொண்டு புதிய தொழில் வாய்ப்புகள் சென்னையை மட்டுமே மையம் கொள்ளாமல் மதுரை, திருநெல்வேலியை மையப்படுத்தி அவர்கள் வர வேண்டும், புதிய தொழில்கள் தொடங்க வேண்டும் என நாம் கேட்கிறோம். தொழில் வளர்ச்சிக்கோ தொழில் முயற்சிக்கோ நாம் எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் விவசாயத்தை அழித்து, பண்பாட்டு மண்டலங்களை, சோடுகளை எல்லாம் அழித்து அப்படித்தான் ஒரு தொழில் வறுமையானால் அது மக்களுக்கு எதிரானது. காய்ந்த பகுதிகள் இருக்கிறது, புஞ்சைக்காடுகள் இருக்கிறது. அந்த பகுதிக்கு தேவையான, அந்த பகுதியினுடைய விவசாய உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளாக அது இருக்குமேயானால் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப மதுரையை மையப்படுத்தி ஐடி நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சென்னையை சுற்றி மட்டுமே, இந்தியாவிலே சென்னை, பெங்களூரை மட்டுமே மையப்படுத்தி ஐடி நிறுவனங்கள் இன்றைக்கு மதுரையை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அதுவெல்லாம் வரக்கூடாது என நாம் கேட்கவில்லை. மதுரையில வடபழஞ்சி என்கிற பகுதியில சிப்காட்டுக்கான மிகப்பெரிய வளாகம் இருக்கிறது. அங்கே அவர்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம். திருநெல்வேலியிலிருந்து வள்ளியூர் போற வழியில ஏர்வாடி தொடங்கி சிப்காட்டுக்காக புதிய தொழில்களை தொடங்குவதற்காக போடப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வளாகம், ஆயிரக்கணக்கான ஏக்கரா நிலங்களோடு இன்றும் காத்து கிடக்கிறது. அங்கே எந்த புதிய தொழில்களையும் இந்த அரசு கொண்டு வர முயற்சிக்கவில்லை. ஆனால் எங்கே கொண்டு வருகிறார்கள் என்றால், பாசன பகுதிகள், தாமிரபரணி பாசனம் இருக்கிற பகுதி, பெரியாற்று பாசனம் இருக்கிற பகுதி, கிராம மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பகுதி. எப்படி செய்யாறு பக்கத்துல அங்குள்ள விவசாயிகளை அப்புறப்படுத்தி விட்டு நாங்கள் கொண்டு வருவோம் சிப்காட் அறிவிக்கிறார்கள். அதற்கு எதிராக போராடிய விவசாயிகள் 20 பேர் மீது குண்டாசித்தார்கள். இது போல இவர்கள் இந்திய ஒன்றிய அரசு கை வைக்கிற பகுதி என்பது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாத ஒரு பகுதி எல்லாம் கிடையாது. அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அப்படி அவர்கள் விண்ணப்பிப்பார்களே ஆனால் நாங்கள் அதை நிராகரிப்போம் என அமைச்சர் பொன்முடி சார்பாகவும் இன்னும் பல அமைச்சர்கள் சார்பாக பதில் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். 2018 இருந்து இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு உறுதியான நிலைப்பாடை எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக, வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக மட்டுமில்லை, தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் வடிவம் எடுப்பதற்கு தயங்காது என்பதை தமிழ்நாடு அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தா விண்ணப்பிக்குமேயானால் நாங்கள் அதை நிராகரிப்போம் என்கிற தமிழ்நாடு அரசினுடைய அறிவிக்கிற அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் மிக உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் வாய்ப்புகளை தென் மாவட்டங்களிலே கொண்டு வாருங்கள் என்கிற அந்த கோரிக்கையை முன்வைப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி தொழில்கள் வறுமையானால் அதை வரவேற்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் சேட்டலைட் மூலமாக மண்ணுக்கடியிலும் மலைகளுக்கு அடியில இருக்கிற கனிமங்களை கண்டுபிடித்து, எப்படி காவிரி டெல்டாவிலே காவிரி படுகையில மீத்தேன் இருக்கிறது, ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது என அதை தோண்டி எடுத்தால் கடல் நீர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தெரிந்தும் அந்த ஆய்வுகளுக்கும் அந்த முயற்சிகளுக்கும் இந்த அரசு அனுமதித்தது. இன்றைக்கு மக்கள் போராட்டத்தினுடைய விளைவு காவிரி படுகை ஒரு வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு காவிரி மண்டலம் வேறு மீத்தேன் ஆய்வுகளுக்கோ, மீத்தேன் எடுப்பதற்கோ, ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கோ, எண்ணெய் எடுப்பதற்கோ அனுமதிக்க கூடாது என்கிற போராட்டத்தின் விளைவாக அது வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மதுரை என்று கேள்விப்பட்டாலே அது நீண்ட நெடிய காலம் மிக பழைய நகரம். கீழடி தொடங்கி தன்னுடைய பண்பாட்டு அடையாளங்களையும் பல்வேறு தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய முன்வைப்பில் மதுரையை சுற்றி இருக்கிற இடங்கள் ஒரு ஆய்வுக்குரிய பண்பாட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களாக இருக்கிறது. அதை நாங்கள் ஆய்வு செய்தோம். கனிமங்கள் இருக்கிறது, மக்னீசியம் இருக்கிறது, டங்ஸ்டன் இருக்கிறது என அதை எடுப்பதற்கு தான் நாங்கள் வருவோம் என்றால் நிச்சயமாக அதற்கு எதிராக மதுரை மாவட்ட மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அதை எதிர்த்து நிற்பார்கள். தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. அதே மக்கள் தான் எங்கள் பகுதிகளிலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள், எங்கள் பிள்ளைகள் வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள் என கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருப்பவர்கள். நீங்க வேதாந்தா குழுமத்தினுடைய டங்ஸ்டன் எடுப்பதற்கு சுரங்கம் கட்டுற வேலை இருக்குல்ல, நீங்க அப்படிலாம் இங்க உருவாக்கின நெய்வேலியில உருவாக்கப்பட்ட அந்த தொழில் வாய்ப்புல அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கு இவர்கள் ஒன்றும் வேலை வாய்ப்பை வழங்க விடவில்லை. இன்றைக்கும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLCயில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அவர்களுடைய அந்த தொழில் விரிவாக்கம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நெய்வேலியை சுற்றி இருக்கிற கிராம விவசாய மக்களுக்கு வேலை வாய்ப்பை நெய்வேலி NLC வழங்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இது வெறும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது அல்ல. அப்படி ஒரு வேலை வாய்ப்பே நீங்கள் சொல்வீர்கள் என வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் கூட அப்படி ஒரு வேலை வாய்ப்பை அந்த மாவட்ட மக்களுக்கோ, அந்த பகுதி மக்களுக்கோ, தமிழ்நாட்டு மக்களுக்கோ வழங்குவதாக எந்த முயற்சியும் ஒன்றிய அரசால் முன்னெடுக்கப்படவில்லை. அதை அழுத்தமாக ஊன்றி நின்று ஒன்றிய அரசை கேள்வி கேட்டு அதை உத்தரவாதப்படுத்தக்கூடியதாக தமிழ்நாடு அரசும் மாறி மாறி ஆட்சிகளை நடத்தக்கூடிய எந்த ஒரு கட்சியினுடைய ஆட்சியும் அதை உத்தரவாதப்படுத்தவில்லை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு நீங்கள் வருவீர்களே ஆனால் ஒரு பக்கம் அழகர் மலை, இந்த 5000 ஏக்கர் இடத்துக்குள்ளே அழகர் மலையினுடைய அடிவாரம் வருகிறது. அறுபடை வீடுகளிலே ஒரு வீடாக கருதப்படுகிற அழகர் மலை, பழமுதிர் சோலை. அழகர் மலை என்பது மிக ஆரோக்கியமாக பல்லுயிர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதிலே தொடங்கி ஒரு 5000 ஏக்கரா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா பெரியாத்து பாசனம் இருக்கக்கூடிய விவசாய பகுதியும் சார்ந்த பகுதிகளாக அது இருக்கிறது. இவைகளை இன்றைக்கு இவர்கள் ஆய்வுக்காக அல்லது டங்ஸ்டன் எடுப்பதற்கென அனுமதித்து விடுவோமே ஆனால் அந்த பகுதி விவசாயம் அழியும், ஏற்கனவே இருக்கிற அந்த பகுதியினுடைய பண்பாட்டு அடையாளங்கள் அழியும். இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அப்படி திருச்சியிலிருந்து மேலூர் வழியாக, திருப்பத்தூர்லிருந்து மேலூருக்கு வர்ற வழியிலே பார்த்தால் ஒரு மலை நடுவில் கேக் வெட்டப்பட்டிருப்பது போல வெட்டப்பட்டிருக்கு. இஸ்லாமிய வழிபாட்டு தலம் ஒன்று இருக்கிற மலை அது. போராட்டத்தின் விளைவாக அது தடுத்து நிறுத்தப்பட்டது. நம்மை சுற்றி இருக்கிற மலைகளும் குன்றுகளும் வியாபாரிகளுக்கும் முதலாளிகளுக்கும் அது கிரானைட் வருமானத்தை பெருக்கக்கூடியதாக அவர்களுடைய பார்வையிலே தெரிகிறது. ஆனால் பழங்கால சின்னங்கள், சமணர் மலைகள், சமணர் சின்னங்கள், தமிழ் எழுத்துக்கள் என நம்முடைய பாரம்பரியமும் வரலாற்று சுவடுகளும் இருப்பதாக மதுரை மேலூரை சுற்றி இருக்கிற பகுதிகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தடுப்பதற்கு
விவசாய பெருங்குடி மக்கள் முன் வருவதனால் அவர்களை தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என சித்தரிக்க முயற்சிப்பார்களே ஆனால் அவர்கள் தோற்று போவார்கள். தமிழ்நாடு அரசோட பதில் பத்தி சொன்னீங்க. இப்ப உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு இந்த திட்டங்களோட செயல்பாடுகள் குறித்து ஏலமிட்டது பத்தியோ இவங்களோட ஆய்வுகள் பத்தியோ எதுவும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம சில சட்ட திருத்தங்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரியான கனிம வளங்களை எடுக்கிறதுக்கான சட்ட திருத்தங்கள். இது மாநில அரசின் அனுமதி இல்லாமலேயே, இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி இல்லாமலேயே மத்திய அரசு, ஒன்றிய அரசு இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும்ங்கிற மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கதா எல்லாம் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு எதிர்க்க முடியுமா? எதிர்த்து தன்னுடைய நிலைப்பாட்டுல நின்று இந்த நிறுவனத்தை, இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? அரசு கட்டமைப்பு என்பது இந்திய ஒன்றிய அரசு, தமிழ்நாடு மாநில அரசு, அதே நேரம் கிராம ஊராட்சிகள், இந்த 3 அடுக்குகளாக இருக்கிறது. இந்த கிராம ஊராட்சிகளுக்கு எந்த மரியாதையும் எந்த அதிகாரமும் வழங்கப்படுவது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அதிகாரம் படைத்தது எது என்றால் ஊராட்சிகள். அந்த அடிப்படையில் பார்ப்பீர்களே ஆனால் நேற்று 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகளுடைய கிராம சபை கூட்டங்கள் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அந்த கிராம சபை கூட்டங்களிலே இப்படி ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற தீர்மானத்தை ஒவ்வொரு ஊராட்சியாக நிறைவேற்றுவதற்கு கூட்டமைப்பு சார்பாக டங்ஸ்டன் கனிம திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். சூழலியலாளர்கள், தொடர்ந்து சூழலுக்கு போராடக்கூடியவர்கள், பல்வேறு அரசியல் அமைப்புகள், மதுரையை சேர்ந்த பல்வேறு அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள் எல்லோரும் இணைந்து தமிழ் தேச மக்கள் முன்னணியும் அதில் அங்கமாக இருக்கிறது. டங்ஸ்டன் கனிம வள திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு, மக்கள் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருக்கிறோம். இதன் சார்பாக நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களோடு இணைந்து நிற்கிறோம். அவர்களையும் உள்ளடக்கியதாக இந்த கூட்டமைப்பு ஒரு விரிவடைந்ததாக இருக்கிறது. இதன் அறிவிப்பின் அடிப்படையிலும் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் இவர்கள் இந்த திட்டத்தை அமலாக்க கூடாது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு போராடி நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதுதான் உண்மையிலேயே உள்ளூர் அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கத்தை மீறி அல்லது எந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய துணையோடு வந்தாலும் இந்த உள்ளூர் அரசாங்கம் இருக்கிறதே, ஊராட்சி, அந்த பகுதியை சேர்ந்த ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் மேலூரை மையப்படுத்திய ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டமாகும். இது மாறும் என்பது இந்திய ஒன்றிய அரசை எச்சரிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். உள்ளாட்சி அரசாங்கங்கள் தீர்மானம், இது உள்ளாட்சி அரசாங்கம், ஊராட்சிகளுக்கு அதிகாரம், கிராமத்திற்கு அதிகாரம் என காந்தி சொல்லி இருக்கலாம். ஊராட்சிகளுக்கு அதிகாரம் என்பது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய அடிப்படையான விஷயம். இந்த 3 அரசாங்கங்களிலே இந்திய ஒன்றிய அரசு தீர்மானித்து விட்டால் அமலாக்கி விடலாம் என பன்னாட்டு நிறுவனங்களுக்கு துணையாக எப்பயுமே இந்திய ஒன்றிய அரசு நிற்கிறது. வேதாந்தாவுடைய தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்திலும் அப்படிதான் நின்றது. அந்த துப்பாக்கி சூடே வேதாந்தா நிறுவனத்தினுடைய மோடி அரசினுடைய நேரடி உத்தரவின் கீழ் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு. மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது, காவல்துறை அதிகாரிக்கு தெரியாது, அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாது. யார் உத்தரவிட்டது என்று கேட்டால் விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது வேதாந்தா நிறுவனத்திற்கு கட்டுப்பட்ட காவல்துறையாக இருக்கிறது, அரசாக இருக்கிறது. அதே போல அதே வேதாந்தா நிறுவனம் தன்னுடைய துணை நிறுவனத்தினுடைய ஏல உரிமையோடு இங்கே வறுமையானால் எச்சரிக்கிறோம். தூத்துக்குடி மக்கள் ஒரு முன்மாதிரியை படைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து கற்றுக்கொண்ட மதுரை மாவட்ட மக்கள், மேலூர் வட்டார விவசாய பெருங்குடி மக்கள் நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய இந்த ஏல அனுமதியை ரத்து செய் என்கிற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இது வெறும் கோரிக்கை அல்ல, எச்சரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வேதாந்தா நிறுவனத்தினுடைய விண்ணப்பம் வறுமையானால் நாங்கள் அதை நிராகரிப்போம் என்று அமைச்சர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த நிறுவனம் இங்கே வரக்கூடாது என்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளையும்
நாங்கள் டங்ஸ்டன் கனிம வள திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் மிக அழுத்தமாக கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் நினைத்தால் தமிழ்நாட்டினுடைய எந்த வளங்களையும் சூறையாடலாம், எந்த மலைகளையும் குடைந்து கிரானைட்டுகளை உருவாக்கலாம் என்று அவர்கள் இங்கு இருக்கிற இயற்கை வளங்களை, வரலாற்று சின்னங்களை, இங்கு இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடித்து போவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இழித்த வாயர்களாக வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்பதை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். அது இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, மக்கள் கேட்கிறார்கள். விவசாய பெருங்குடி மக்கள் இந்த கோரிக்கையில அணிதர்களை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை உளவுத்துறை மூலமாக தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மதுரை மாவட்டத்தில் இயங்குகிற, அண்டை மாவட்டங்களில் இயங்குகிற பல்வேறு இயக்கங்கள் இந்த போராட்ட களத்துல நேரடியாக இறங்குவார்கள் என்பதை எச்சரிக்கை கடமைப்பட்டு. ஸ்டெர்லைட் நிறுவனங்கிறது தூத்துக்குடியில ஒரு ஆலை நடத்தி அதன் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு அதற்கு எதிரான ஒரு மிக நீண்ட போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதற்கு துப்பாக்கிச்சூடு நடந்து ஒரு பல உயிர்கள் பலியாயிருக்கு. அந்த கொதிநிலை இன்னும் தமிழ்நாட்டு மக்களோட மனசுல இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த படுகொலையை இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்காம இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மத்திய அரசாங்கம் மீண்டும் தூத்துக்குடிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய மதுரையிலேயே மற்றொரு தொழிற்சாலைக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுப்பதற்கான உள்நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசோட தீர்மானங்களையும் என்னவா ஒன்றிய அரசு மதிக்குது? இது வெறும் தொழிற்சாலை இல்லை, சுரங்கம். அந்த பகுதியை பூரா அடிச்சு நொறுக்கி தூத்தி எடுத்துருவான். எடுத்து டங்ஸ்டன் தயாரிப்பதற்கான மூல வளங்களை அவன் அங்கேயே பண்ண போறானா, வெளியே போய் பண்ண போறானா, இதெல்லாம் எந்த விரிவான செய்திகளும் இப்போதைக்கு கிடையாது. கலெக்டர் சொல்றாரு, மாவட்ட ஆட்சியர் எனக்கு அது பற்றி தெரியாதுன்றார். ஆனால் 2018 அந்த எச்சரிக்கை நடந்திருக்கிறது. மறைந்த சூழலியல் போராளி அரிட்டாபட்டி ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கிற நேர்காணல், அப்பகுதியை படம் பிடித்த ஒரு காட்சி இருக்கிறது. கிட்டத்தட்ட அது ஒரு அரை மணி நேரமாவது இருக்கக்கூடிய ஒரு செய்தி மடலாக அறக்கழகம் என்கிற யூடியூப் சேனல் வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அது இப்பொழுது மீள்பதிவாக மறுபடியும் ஓட தொடங்கி இருக்கிறது. 2018 இருந்த ஆட்சியாளருக்கு தெரியும், 2024 இருக்கிற ஆட்சியாளருக்கு தெரியல அப்படின்னு சொல்றது என்பது எங்களை பொறுத்தளவு நாங்கள் நாடகமாக கருதுகிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் இது நன்றாக தெரியும். நேற்றைய அரசாக இருந்தால் என்ன, இன்றைய அரசாக இருந்தால் இந்திய ஒன்றிய அரசு இப்படி ஒரு ஏலத்தை விடுகிறது என்பதும், ஏலம் விடப்பட்டிருக்கிறது என்பதும், அது பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது என்கிற செய்தியும் அறிந்த செய்தியாக இருக்கிறது. ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு, இயக்கங்களுடைய எதிர்ப்பு, பல்வேறு கட்சி தலைவர்களுடைய எதிர்ப்பை பார்த்த பிறகு தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. நாங்கள் விண்ணப்பத்தை நிராகரிப்போம் என சொல்லுகிறார்கள். நீங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்தை எடுப்பீர்களே ஆனால் அது வருகிற காலம் தொட்டு அதனுடைய எதிர்ப்பு போராட்டம் பல்வேறு பகுதி மக்கள், மீனவர்கள், வியாபாரிகள், தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் எல்லோருமே எதிர்த்து நின்றார்கள். ஒரு முறை என்றால் கடலிலே ஸ்டெர்லைட்டுக்கான மூலப்பொருள் வருகிறது கப்பலிலே. அந்த கப்பலை சுற்றி மீனவர்களுடைய படகுகள் முற்றுகையிட்டார்கள். நீ உள்ளே வரக்கூடாது, எந்த மூலப்பொருளையும் கொண்டு வரக்கூடாது என அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அதன் விளைவு அந்த மூலப்பொருள்கள் கொண்டு வந்த கப்பல் திருப்ப அனுப்பப்பட்டது. ஈரஞ்செறிந்த போராட்டங்களை எல்லாம் தூத்துக்குடி கண்டது. இறுதியான போராட்டம் 100 நாட்கள் அமைதியாக ஒவ்வொரு கிராமத்திலும் நடந்து அவர்கள் ஆட்சியாளர் அலுவலகத்தை நோக்கி வரும் பொழுது திட்டமிட்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு வேதாந்தா நிறுவனத்திற்காக இந்திய ஒன்றிய மோடியால் அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு. 17 உயிர்கள் அதிலே பறிக்கப்பட்டது. மறுநாளும் துப்பாக்கிச்சூடு. ஸ்னோலின் என்கிற இளம்பெண்ணுடைய வாயிலே துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து இறந்து போனார். மருத்துவமனையில ஒருவர் இறந்து போனார். இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கும் அனலாக தமிழ்நாட்டில் இருக்கிறது, தென் மாவட்டங்களிலே இருக்கிறது. அப்படியெல்லாம் மீறி மதுரையிலே, மேலூரை மையப்படுத்தி அவர்கள் எதையாவது கொண்டு வருவார்களே ஆனால்
இன்னொரு தூத்துக்குடியை அரசாங்கம் நிகழ்த்துவதற்கு கனவு கூட காண முடியாது. ஏனென்றால் நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து பாடம் கற்றவர். தமிழ்நாட்டு மக்கள் பாடம் பெற்றிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தினுடைய மேலூர் வட்டார விவசாய பெருங்குடி மக்கள் அந்த போராட்டத்திலிருந்து பாடம் பெற்றிருக்கிறார்கள். நிச்சயம் எதிர்த்து நிற்போம். சூழலியல் போராளிகள் மதுரையை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிற முன்முயற்சிகளிலேயே முகிலன் போன்ற, கம்பூர் செல்வராஜ் போன்ற இன்னும் பல சூழலியல் போராளிகள் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தளவு அழுத்தமாக சொல்லுகிறோம், இது மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது, வரலாற்று ரீதியான பண்பாட்டு சின்னங்களை பாதுகாப்பதோடு சம்பந்தப்பட்டது. தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய அழுத்தமான முன்வைப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இவைகள் பற்றியெல்லாம் விசாரிக்க வேண்டும், தொகுக்க வேண்டும். இந்த பகுதியினுடைய முக்கியத்தன்மையை உணர்ந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையாக தன்னுடைய மறுப்பை தெரிவிக்க வேண்டும் என்பது நமது வேண்டுகோள். தூத்துக்குடியை பார்த்து இன்னொரு தூத்துக்குடி வந்துருன்ற அச்சம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் சந்திப்போம். எப்படி இந்த அரசு, ஒன்றிய அரசு, இந்த வேதாந்தா நிறுவனம் மக்களை மீறி, மக்களுடைய எதிர்ப்பை மீறி முயற்சி எடுத்தார்களே ஆனால் அவர்கள் உள்ளே நுழைய முடியாது என்பதை நாங்கள் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக, அதன் ஏலத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய தொடர் போராட்டத்தின் கள நிலவரத்தையும் அரசின் நிலைப்பாடுகள் குறித்தும் நம்மோடு தெளிவாக தோழர் நீதா பாண்டியன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த மக்கள் போராட்டங்கள், மக்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் வெற்றியடைய நமது மக்கள் முன்னணி ஊடகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி தோழர். வணக்கம்.